வேற ஒரு டாபிக் பேசிட்டு இருந்த ஆண்டவர் திடீர்னு உற்று பார்த்து அங்க ஒரு அம்மா 2 பைசா போடுறத கர்த்தர் உற்று பார்த்தார். அதுக்கப்புறம் அவர் அந்த டாபிக்கே பேசல. இப்படிப்பட்ட மனிதர்களை வஞ்சிக்காதீங்கன்னு சொல்லி பேசிட்டு அந்த தாயினுடைய அந்த கொடுக்கிற உள்ளத்தை கர்த்தர் பெருமிதமாய் பேசி மகிழ்ந்தார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். அந்த 2 பைசா கூட அந்த அம்மாவுக்கு கொடுத்தது கர்த்தர் தான். அதை சம்பாதிக்கக்கூடிய திறமையை, தாளந்தை, பலனை கொடுத்தது கர்த்தர் தாங்க. ஆமா, இதான் நிச்சயம். அந்த கடைசி பைசா கூட கர்த்தர் கொடுத்தது தான். கர்த்தர் கொடுத்ததை மனமோந்து கர்த்தருக்கு கொடுக்க வந்ததை கர்த்தர் பார்த்து, தனக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல, எங்கள் அப்பாவுக்கு நான் சாக்லேட் கொடுக்கணும், சாக்லேட் ரொம்ப சின்ன சைஸ்னு வச்சுப்போமே, அந்த அம்மா வச்சிருந்த சாக்லேட்டு, ஆனால் எங்கள் அப்பா கொடுக்கணும்ல, எங்கள் அப்பா பசியாக இருப்பார்ல, எங்கள் அப்பா சாப்பிட்டா எனக்கு பெரிய சந்தோஷம்னு எடுத்துகிட்டு வந்து அந்த 2 பைசாவை அவங்க கொடுக்கறத பார்க்கும்போது, பரலோகத்தில் சாக்லேட் இல்லாமல் இல்லை, நான் சொல்கிறது ஐஸ்வர்யங்களையும் ஆசீர்வாதங்களை சொல்கிறேன், பரலோகத்தில் இல்லாமல் இல்லை, நம்ம கொடுக்குறது ஒரு நாளும் பரலோகத்துக்கு போக போகிறது இல்லை. ஆனால் அவர் நம் இருதயத்தை பார்க்குறார், மனுஷன முகத்தை பார்க்குறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்குறார். அவங்க போட்ட 2 பைசா தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய பணம், மிகப்பெரிய தசம பாகம், மிகப்பெரிய காணிக்கைன்னு சொல்கிறார் ஆண்டவர். கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள், ஒருவேளை என்னை போல நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நான் சிந்தித்ததை போல நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தால் தயவு செய்து இப்படி சிந்திச்சு பாருங்க. கர்த்தர் உங்களிடத்துல பணத்தையோ பொருளையோ எதிர்பார்க்கவில்லை. அவர் கேட்கறதெல்லாம் நம்மளுடைய உள்ளம்தான். व्यसனம் இல்லாமல், கட்டாயத்தின் பேர் இல்லாமல், மன விருப்பமாக நீங்கள் எதை கொடுத்தாலும் அப்பா எடுத்துப்பார். அது சிறு துளியாக இருந்தாலும் அப்பா அதில் சந்தோஷப்படுவார். ஆனால் அந்த பணம் அவருக்கு தேவையில்லை. உங்கள் பணம் ஒரு நாளும் பரலோகத்துக்கு தேவைப்படாது. நமக்கு அவர் கொடுத்ததையும் அவர் நமக்காய் சிலுவையில் செய்ததையும் நம்ம ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. நான் எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும், எத்தனை அதிகமான பணங்களை கொடுத்தாலும் அது ஒரு நாளும் தகப்பனுடைய அன்புக்கு ஈடாகாது. தன் ஒரே பேரான மகனையே நமக்காய் பலியாய் கொடுத்த தெய்வம். இதெல்லாம் ஏமாத்திரங்க நம்ம செய்யறதெல்லாம், அதான் ஒன்றுமே கிடையாதுங்க. எனவே இப்படிப்பட்ட அன்பின் தெய்வத்தை உணர்வோம். அவருடைய விலை மதிக்க முடியாத அளவு கடந்த அன்பு கொண்ட ஒரே பேரான குமாரன், அதுவும் பாவத்தை அறியாத சுத்த கண்ணருடைய மகன், சிங்காசனத்தில் மகிழ்ச்சியாக இருந்த தகப்பன் தன் பிள்ளையை நமக்கென அடிமையின் ரூபத்தில் கொடுத்து, நமக்கென கொடூரமான சிலுவையை அவர் மீது சுமற்றி, அவரை பார்க்காமல் நம்மை பார்த்தார், நம்மை உற்று நோக்கினார். நாம் இன்று பிழைத்திருக்கிறது, நாம் இன்று நீதியாய் இருக்கிறது, நாம் இன்று ஆசீர்வாதமாய் இருக்கிறது நம்முடைய ஒழுக்க நெறிகளால் அல்ல, கிறிஸ்து இயேசுவினுடைய ரத்தத்தால் மீட்கப்பட்டதினால்தான். உணர்வோம். கர்த்தருக்குன்னு சொல்லும் பொழுது வெறும் காணிக்கையும் தசம பாகத்தையோடு நிறுத்திடாதீங்க. அவர் அதை காட்டிலும் நாம் அவரிடத்தில் நேரம் ஒதுக்குறத தான் அதிகமாக எதிர்பார்க்கிறார், அதிகம் விரும்புகிறார். அவருடைய அன்பை ருசிங்க. அவருடைய அன்பை கர்த்தரை அறியாத மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க. அவருடைய அன்பிலே தொடர்ந்து பயணிப்போம். கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென். God bless you. Have a good day. ஐஸ்வர்யம் உள்ளவர் நீ, எல்லாமே இழந்தீரே.